என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக கவனித்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகின்றது. அந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய உறவுகள் யார் என்று உனக்கு நான் சொல்கின்றேன். என் குழந்தையை, கருப்பன் சொல்லும் பொழுது அதனை நீ கேட்டு தெரிந்து கொள். ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தையே நாசமாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இந்த முயற்சியை வெற்றி பெறாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதற்கு நீ ஒருபொழுதும் அனுமதி கொடுத்து விடக்கூடாது. இது போன்ற செயல்களை எல்லாம் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சொந்த பந்த உறவுகள் தான் பெரிது என்று நினைக்கிறாயல்லவா? அதுதான். நீ எந்த அளவிற்கு அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உயர்ந்த இடத்தில் வைக்கிறாயோ அந்த அளவிற்கு அவர்கள் உன்னை தூக்கி கீழே போட்டு மிதிக்க தயாராக இருக்கின்றார்கள். உன்னுடைய பலகீனமே அன்புதான். உன்னுடைய பலகீனமே இந்த உறவுகளின் மீது நீ காட்டுகின்ற அந்த அன்புதான். உனக்கு தேவையான அன்பு கிடைக்கவில்லை என்றால் அதற்காக எந்த எல்லைக்கும் நீ இறங்கி போக தயாராக இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டுதான் வேண்டும் என்றே இவர்கள் உன்னை காயப்படுத்த துணிந்து நிற்கிறார்கள். எவ்வளவுதான் நாம் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர்கள் அதனை பொறுத்து கொண்டு மீண்டும் நம்மைத்தான் தேடி வருவார்கள் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ உருவாக்கி இருக்கின்றாய். இந்த எண்ணத்தினாலேயே எப்பொழுதும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்கள் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே எந்த ஒரு உறவுக்காகவும் நாம் இறங்கி சென்றோமானால் அந்த இடத்தில் நமக்கு எந்த மதிப்புமே கிடைக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். நாம் நம்மை தேடி வருகின்ற அன்பிற்குத்தான் மதிப்பு கொடுக்க வேண்டுமே தவிர நாம் ஒரு அன்பை தேடிச் சென்று அவமானத்தை எப்பொழுதும் தேடக்கூடாது. உன்னுடைய இந்த எண்ணத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்த உறவுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குடும்பம் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய தந்தை வழி குடும்பம்தான். என் பிள்ளையே, இவர்கள் பல நாட்களாகவே சில விஷயங்களை எண்ணிக்கொண்டும் சில விஷயங்களை மனதிற்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டும் இருக்கிறார்கள். எதையுமே செய்ய முடியாத நிலையில்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல சோதனைகள் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ பேரின் முன்னால் நீ சென்ற பிறகு உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். பல நேரங்களை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னிடத்திலிருந்து எத்தனையோ உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். உன்னிடத்திலிருந்து மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் இது போன்ற உதவிகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்த அத்தனை விஷயத்திற்கும் பழி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பழி தீர்க்க வேண்டும் என்றால் யாரையும் நாம் இங்கு எதற்காகவும் காயப்படுத்த போவதில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, நாம் எத்தனையோ விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். இந்த குடும்பத்தின் பெயராலேயே நீ இழந்தது ஏராளம். உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை இவர்கள் பதம் பார்த்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தனக்கு தனக்கு என்று இந்த குடும்பம் மொத்தமாகவே உன் குடும்பத்தை கரைத்து விட்டது. இன்னமும் இதற்கு மேலும் கரைப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற சூழ்ச்சிகள் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட செய்யாமல் தன் உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளுக்கு அள்ளி கொடுத்தார்கள் அல்லவா? இன்று தன் பிள்ளைகளினுடைய நிலைமைக்கு யாரும் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் நடக்கக்கூடிய காரியமா? இதற்கு மேலும் எதையாவது இங்கிருந்து கொண்டு செல்ல முடியுமா என்றுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் உன் குடும்பத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதற்கு உதவிகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை.
எப்படியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிட வேண்டும் என்று நீயும் பல முயற்சிகளை செய்து பார்த்தாயல்லவா? ஆனால் அதற்கு எல்லாம் செவிசாய்க்காமல், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் வேண்டும் என்றே உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து விட்டார்கள் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து எப்பொழுதுமே மிக பெரியதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்க போகின்ற தருணம் இது என்று சொல்லி நீ இந்த வாழ்க்கையை இவர்களை எல்லாம் மறந்து வாழ நினைத்தாலுமே அவர்கள் விட்டு விடுவது கிடையாது. அவர்களின் சிந்தனைகள் முழுமையும் இங்குதானே இருக்கின்றது. அவர்களின் எண்ணங்கள் முழுமையுமே உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை எப்படி அழிப்பது என்பதில் தானே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ கவனித்து கொண்டிருப்பதே நம்முடைய முழுநேர வேலையாகி விடுமோ என்று சொல்லி இந்த கவனங்களை நீ திசை திருப்பி விட்டு விட்டாய். தேவையில்லாமல் இதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் இது நமக்கு வேதனைகளை கொடுத்து விடும் என்று சொல்லி என் குழந்தை நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த நேரம், இந்த தருணம் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை என்னவென்று உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எப்படியாவது இந்த நிலையை உணர்ந்து, எப்படியாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து நாம் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்துவிட வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு என்ன சொன்னாலும், நான் உனக்கு எந்த விஷயத்தை செய்தாலும் அதிலிருந்து நீ எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கருப்பன் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேனானால் மறுபடி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் குடும்பத்தை அழிக்கவும், உன் குடும்பத்தில் பல சூழ்ச்சிகளை செய்து அத்தனை பேரின் மனநிலையையும் இவர்கள் பாதிப்படைய செய்யவும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமும் இங்கிருந்து எதையெல்லாம் பறிக்க முடியும் என்கின்ற எண்ணங்கள் தான் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இன்று வேண்டுமானால் உன் அப்பன் சொல்வது உனக்கு புதிதாக இருக்கலாம். நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீ சொல்லலாம். ஆனால் பணம் என்ற ஒன்றும், சொத்து என்ற ஒன்றும் இடையில் வரும் பொழுது இந்த உண்மையான அன்பு எதற்காக பழகியது என்ற வேஷம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். அந்த வேஷம் களையும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் நாம் அடைய நினைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான நேரத்தை நீ உருவாக்கிட எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும். இவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் குடும்பத்தை கண்ணீர் விட வைக்க முயற்சி செய்கிறார்கள். உன் குடும்பத்தில் இருப்ப அத்தனை பேரினுடைய மனதையும் காயப்படுத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாசம் செய்ய இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதற்கு ஒரு பொழுதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு பொழுதும் இதை நாம் நடத்த அனுமதிக்க கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உன் வாழ்க்கையில் எந்நாளும் நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. இவர்கள் நினைத்தால் அதை நான் நடத்த அனுமதி கொடுத்து விடுவேனா என்ன? அது உன்னை வந்து சேர நான் ஒருபொழுதும் எந்த வகையிலும் உடன் நிற்க மாட்டேன். நல்லது செய்கின்றவர்களுக்கே பல முறை நாம் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. இதை கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது நான் ஒரு நொடி பொழுதேனும் இவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியையும் கொடுத்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எல்லா விஷயங்களும்
இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்திட்ட போதிலும் நீ இருந்து பெறக்கூடிய அத்தனையும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள். குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரின் மீது ஒருவர் அன்பு செலுத்தி, யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் இன்னொருவர் ஓடி வந்து அதற்கு தாங்கி நிற்க வேண்டும். நாம் இவர்களை தொட்டால் இவர்களின் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஓடி வருவார்கள், அதனால் இவர்கள் அருகில் நாம் நிற்கக்கூடாது என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? மற்றவர்கள் கூட உனக்கு துணை நிற்பார்கள் போல உன்னுடைய உடன் பிறந்த உறவுகள்தான் இது போன்றெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல சூழ்ச்சிகளை செய்து இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் அவமானப்படுத்த இவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இன்னல்களையும் கொடுத்து விடலாம் என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை சோதனைகளையும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தவும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை ஓய்த்து விடவும் முயற்சி செய்கிறார்கள். எப்படி என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே? பொதுவாக குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர் என்றால் அந்த குடும்பத்தில் மூத்தவர் அல்லவா? அவர்களினுடைய மனது சட்டென்று நொறுங்கிவிடும்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டாலே போதும், அதன் பிறகு அவர்களின் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள். நாம் எத்தனையோ செய்தோமே, இந்த பிள்ளைகள் நமக்கு நிச்சயமாக அதற்கு பலனை கொடுக்க வேண்டாம், நாம் செய்ததை நமக்கு திரும்ப செய்ய வேண்டாம், ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய அன்பையாவது உணர்ந்து அந்த அன்பையாவது நமக்கு திரும்ப கொடுக்கலாமே, அதை கூட கொடுக்காமல் இருக்கிறார்களே என்கின்ற கவலை அவர்களுக்குள் தானாகவே வந்துவிடும். அதன் பிறகு இந்த மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அது அவர்களின் உடலையும் பாதித்துவிடும். உன் குடும்பத் தலைவனுக்கு பிரச்சனை என்றால், உன் குடும்பத் தலைவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்து விடும் அல்லவா? இதைத்தானே அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதுதானே அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அப்படியானால் நிச்சயமாக என் குழந்தை, இதிலிருந்து நீ எப்பொழுதுமே இந்த விஷயங்களை சரியாகத்தான் புரிந்து கொள்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மாறிவிடும். எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இவர்களின் உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. இவர்கள்தான் நம்மிடம் இத்தனை நாளும் இனிக்க இனிக்க பேசினார்களா? இத்தனை வன்மத்தை மனதில் வைத்து கொண்டுதான் நம்மோடு இவர்கள் பழகி கொண்டிருந்தார்களா என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள். இப்பொழுது அவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். உனக்குத்தான் அவர்களை பற்றி புரியவில்லை என் குழந்தையே. இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த உறவுகள் எல்லாம் நம்மிடத்தில் பணம் இருந்தால் நம்மை தேடி வருவார்கள், நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்றால் விட்டு விலகிச் செல்வார்கள். அதுதான் இவர்களினுடைய உண்மையான குணம் என்பதனை நீ புரிந்து கொள். இனியாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய அன்பை செலுத்தி தொடங்கு. அது போதும், வேறு எந்த விஷயங்களும் உனக்கு தேவை கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் தனக்கான நல்லதை செய்து கொள்ள நினைக்கின்ற என் குழந்தைகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயத்தை நினைத்தது போல அடைந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை. உன் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்த அத்தனை விஷயங்களும் மாறிவிட வேண்டும். இனிமேல் இவர்களில் எப்பொழுதும் உன்னை பார்த்தால் நாம் இவர்களுக்கு என்ன தீங்கு செய்தாலும் அதனால் இவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதனை நீ புரிய வைக்க வேண்டும் என் குழந்தையே. கருப்பன் முன்கூட்டியே சொல்வதற்கு காரணம் இதுதானே. இவர்களால் உனக்கோ உன் குடும்ப தலைவனுக்கோ எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் நினைத்த விஷயம் நடக்க ஒருபொழுதும் நாம் அனுமதி கொடுக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்றால் அதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உண்மையாக நீ மாற்றிவிட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற வெள்ளம்
இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே செழிப்பைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் வறட்சியை கொடுக்கக்கூடாது. அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த உறவுகளாக இருந்தாலும் உனக்கு நல்லதை நடத்தட்டுமே தவிர ஒரு பொழுதும் தீமைகளை உருவாக்க கூடாது. இந்த உறவுகளை விட்டு நீ தானாகவே ஒதுங்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது என்பதைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன். கலங்காமலிரு, உனக்கு என்றும் நான் துணை நிற்பேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.